ஜோதிட வானம் ஜோதிடர் சிம்மசூரியனின் படைப்பில் ஜோதிடமும் மருத்துவமும். ஜோதிடமும் மருத்துவம்ன்ற தலைப்பு ஏன் வைத்திருக்கிறது என்று பார்த்தால், மக்கள் உணர வேண்டும், சில தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். இதற்காக இந்த விஷயத்தை பிரதி திங்கள் என்று இந்த நிகழ்ச்சி சொல்லிக்கொண்டு வருகிறேன். ஜோதிடத்தில் சில காரணங்களை எடுத்துக்கொள்ளலாம். மனிதர்கள் செய்யும் சில தவறுகளை இங்கு சுட்டி காட்டுவதற்கு சில சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் இங்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக திருமணமாகின்ற வருத்தம் இருக்கும். ஒரு வகையாக திருமணம் நடந்துவிடும். அடுத்து குழந்தை பிறக்கவில்லை என்ற வருத்தம் இருக்கும். அந்த குழந்தையும் பிறந்துவிடும். குழந்தை பிறந்த வேகத்தில் அனைவரும் வருவார்கள், குழந்தையை கொஞ்சுவார்கள். இது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எல்லாருடைய வீட்டிலையும் நடப்பது உண்டு. சில விஷயங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். தாய்மார்கள், குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய தகப்பனார், குழந்தைக்கு முத்தம் கொடுப்பதை கொஞ்சம் கருத்துக் கொள்ள வேண்டும். அப்படி கொடுக்க விரும்பினால் தலைப்பகுதியில் கொடுக்கலாம். சரி, இது ஒரு விஷயம். இன்னொன்று, ஒரு தவறு காலங்காலமாக நடந்து கொண்டு வருகிறது. ஒரு குழந்தையை உயரை தூக்கி தூக்கி போட்டு பிடிப்பார்கள். இது ஏதோ அறியாமையினால் ஒரு வேளை அந்த காலத்தில் சிலர் செய்திருக்கலாம். அது மிகவும் அபாயகரமானது. இது மக்கள் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஜோதிட நிகழ்ச்சியில் நான் ஜோதிடத்தை மட்டும் சொல்லவில்லை, சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு வருகிறேன். ஒரு குழந்தையை உயர தூக்கி போட்டு பிடிக்கக்கூடாது, மிக மிக தவறு. இதனால் மூளை பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. ரொம்ப ஆசையாக தூக்கி போடுவாங்க, அது சிரிக்கும், கை தட்டுவாங்க. கை தட்டுறவங்களும் அந்த குழந்தையை பிடிக்கணுன்ற ஆசை இருக்கும். இந்த மாதிரிலாம் விளையாடுவாங்க. ஆனால் அது மிக மிக தவறு. ஷேக்கன் பேபி சிண்ட்ரோம் என்று ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கிறார்கள். இதனால் மூளை பகுதியில் பிரச்சனை வரலாம். ஏன், அவ்வாறு பெங்களூர் மாநகரில் ஒரு குழந்தைக்கு மரணமே ஏற்பட்டிருக்கிறது. அதனால் மிக கவனமாக இருக்க வேண்டும். இதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இப்படி சில தவறுகளை சொல்லிக்கொண்டே போகலாம். இருந்தாலும் இதற்கு ஜோதிடத்தில் என்ன காரணம், இது ரொம்ப முக்கியம். ஜோதிடத்தில் சில விஷயங்களை கண்டுபிடிக்காமல் போய்விடலாம். அது ஜோதிடருக்கு இயலாமை என்று சொல்லிவிடலாம். ஆனால் ஜோதிடம் என்பது உண்மை. ஜோதிடத்தில் பல அற்புதமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவருடைய லக்னம் எந்த சாரம் வாங்கியிருக்கிறது, எத்தனை டிகிரியில் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். அந்த லக்னத்தில் அமரக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். பொதுவாக ஜோதிடத்தில் செவ்வாயை மூளைகாரகன் என்று சொல்வார்கள், சந்திரனை மனோகாரகன் என்று சொல்வார்கள், புதனை அறிவுகாரகன் என்று சொல்வார்கள். இப்படி எல்லா கிரகங்களையும் பற்றி சொல்லலாம். அந்த செவ்வாயோடு ராகு இணை பெற்று சூரியன் நீச்சம் பெறக்கூடாது. இது மிக மிக முக்கியம். சிம்ம லக்னத்தில் ஜனித்து சூரிய நீச்சம் பெற்று பாவகிரகங்கள் சம்பந்தப்பட்டாலும் அந்த ஜாதகருக்கு சில கஷ்டங்கள் வரலாம், மூளை பாதிப்பு ஏற்படலாம். இதற்கு நவாம்சமும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இவ்வாறு சில விளக்கங்களை உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கொண்டு வருகிறேன். இந்த அட்டவணையில் சற்று கூர்ந்து கவனிக்க உங்களுக்கு நான் மூளையில் கணக்கிட்டு காட்டுகிறேன். இந்த அட்டவணையில் கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கங்களை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். கிரக அமைப்பை நன்கு பாருங்கள். சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்தில் எடுத்த ஜாதகர் லக்னத்தினுடைய டிகிரி ஆராய வேண்டும். அதாவது உயிர் நட்சத்திர நாயகன் என்று சொல்வார்கள். அதற்கடுத்து அந்த லக்னாதிபதி நீச்சம், அதோடு லக்னம் என்றால் தலை. இதில் ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும். லக்னம் தலையிலிருந்து ஆரம்பிக்கிறது. தலைப்பகுதி பாதிப்பதற்கு சில காரணங்களை சொல்லிவிட்டேன். சூரிய நீச்சம், அதோடு பாவகரகர் ஆக இணைந்திருக்கிறார்.
சூரியனை எப்பொழுதெல்லாம் ராகு சென்று மறைக்கிறதோ அதைத்தான் ராகு காலம் என்று சொல்வார்கள். இதை நீங்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த சூரிய கிரகத்தோடு ராகு இணைந்திருப்பது விசேஷம் இல்லை. குரு பார்வை இருந்தால் ஓரளவு பிரச்சனை குறையும். ஆதலால் இப்படிப்பட்டவருக்கு பயம் தேவையில்லை. அதனுடைய டிகிரி அம்சம் பார்க்க வேண்டும். நவாம்சத்தில் செலுத்தக்கூடிய அம்சமும் கலந்துதான் நான் சொல்லிக்கொண்டு வருகிறேன். அனைத்து விஷயங்களையும் தெளிவாக எடுத்து சொல்ல இயலாது. ஆனால் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குழந்தை ஜாதகம் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் உண்டு. அது பல பேருக்கு தெரிவதில்லை. குழந்தை ஜாதகம் பார்ப்பதினால் என்ன லாபம் என்று கேட்டால், அந்த குழந்தைக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய நன்மை தீமைகளை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப நல்ல பெயரை நல்ல நேரத்தில் வைத்து அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்திற்கு வழிவகுக்க தாய் தந்தையார் பாடுபட வேண்டும். இது முக்கியமான விஷயம். ஏனென்றால் மெடிக்கேட் அஸ்ட்ராலஜி என்று ஒன்று இருக்கிறது. ஜோதிடத்தில் ஒருவருக்கு எந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி வியாதிகள் வரும் என்பதை சொல்லிவிடலாம். அதாவது 100% சொல்ல இயலவில்லை என்றாலும் ஓரளவுக்கு தெளிவாக சொல்லிவிடலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், இப்பொழுது இங்கே கொடுத்து விட்டேன். இது போக உடம்பில் எந்தெந்த பகுதியெல்லாம் பிரச்சனைகள் வரும் என்பதை நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் பார்ப்பதற்கு ஏதுவாக இருக்க வேண்டும். அதனால் இம்மாதிரி தவறுகள் செய்யாதீர்கள். தயவு செய்து மீண்டும் சொல்கிறேன், இம்மாதிரி தவறுகளை செய்து குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடியவகையாக செய்து விடாதீர்கள். முக்கியமாக தெரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் சொல்கிறேன், குழந்தைக்கு 3 விதமான சொத்துக்களை முக்கியமாக கொடுக்க வேண்டும். ஒன்று, நல்ல ஒழுக்கம். அது மிக மிக முக்கியம். அது 100% கொடுக்க முடியவில்லை என்றாலும் நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்கள். யோகா செய்ய சொல்லுங்கள், நல்ல கணிதம் செய்ய சொல்லிக் கொடுங்கள், பாடத்தை சொல்லிக் கொடுங்கள், பொதுவான விஷயங்களை சொல்லிக் கொடுங்கள். இது மாதிரி ஒரு நல்ல அறிவு இது கொடுப்பது தந்தையினுடைய கடமை. நல்ல ஒழுக்கம் தாயினுடைய கடமை. இதற்கு அடுத்து நல்ல ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியத்திற்கு ஜோதிடம் முக்கியமாக பங்கு வகிக்கிறது. இதைத்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜோதிடத்தில் முக்கிய பங்கு ஆரோக்கியம் தான். எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது என்பது இரண்டாவது விஷயம். சுவர் இருந்தாலே சித்திரம். ஆனால் இது முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். முதலில் குழந்தைக்கு எம்மாதிரி பிரச்சனைகள் வரும், அதை நாம் எந்த காலகட்டத்தில் எதிர்கொள்ள வேண்டும், அதற்கு என்ன பரிகாரம், இதை விஞ்ஞான ரீதியாகவும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதனால் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஜோதிடம் என்பது முழுமையான விஞ்ஞானம். அதில் ஆன்மீகம் கலந்து கொள்கிறோம். அது இப்படி கலக்கும் பொழுது ஒரு விசேஷமாக அமைந்து வருகிறது. ஆக இம்மாதிரி இருக்கக்கூடியவர்கள் தயவு செய்து அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோதிடரையோ உங்களுடைய குடும்ப ஜோதிடரையோ பார்த்து அதற்குரிய தீர்வை தெரியும். வணக்கம். நீ நடந்தால் நடையழகு அழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு அழகு, நீ பேசும் தமிழழகு அழகு, நீ ஒருவன் தான் அழகு அழகு அழகு. நெற்றியிலே சரிந்து வீழும் நீல முடி அழகு, அந்த முடி கோதுகின்ற 5 விரல் அழகு அழகு அழகு. நான் கேட்பதில் எல்லாம் அடவும் குரல்தானே, அந்த வான்மழை எல்லாம் இந்த பூமிக்குத்தானே, என் வாலிபம் எல்லாம் இந்த சாமிக்குத்தானே. நான் பார்ப்பதில் எல்லாம் அடவும் முகம்தானே, நான் கேட்பதில் எல்லாம் அடவும் குரல்தானே, அந்த வான்மழை எல்லாம் இந்த பூமிக்குத்தானே, என் வாலிபம் எல்லாம் இந்த சாமிக்குத்தானே. அடவும் முகம்தானே, நான் கேட்பதில் எல்லாம் அடவும் குரல்தானே, அந்த வான்மழை எல்லாம் இந்த பூமிக்குத்தானே, என் வாலிபம் எல்லாம் இந்த சாமிக்குத்தானே. மடல் கொண்ட மலர்கள் மலர்ந்தது எனக்கு மதுரசம் அருந்தட்டுமா.